போது ரிமைண்ட் பண்ணுங்க. ஃபியூ மினிட்ஸ் நம்ம ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ப்ராடக்ட் ஃபீட்பேக் கொடுக்கக்கூடிய லீடர்ஸ் நெட்வொர்க் இருக்கக்கூடிய பிளேஸுக்கு வந்துக்கோங்க. ஸோ எங்கே உங்களுக்கு டவர் வந்து நல்லா கிடைக்குமோ அந்த பிளேஸ்க்கு வந்துக்கோங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணலாம். ஓகே டீம், நம்ம ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருமே ட்ரைனிங்குள்ள வந்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 35 மினிட்ஸ், சாரி 25 to 30 மினிட்ஸ் இந்த ட்ரைனிங் இருக்கும். ஸோ அட்டென்ஷனோட இருங்க. நான் நிறைய நாலேஜஸ் வந்து இந்த 1 o'clock ட்ரைனிங்ல கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வகையில் இந்த ட்ரைனிங்கோட அஜெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராடக்ட் ஓரியன்டான ஒரு ட்ரைனிங். ஸோ நிறைய விஷயங்கள் ப்ராடக்ட் ரிலேட்டடா நம்ம ட்ரைனிங்ல நம்ம எஜுகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? இதை கரெக்டா வந்து நான் பயன்படுத்திக்கிட்டேன். எனக்கு நிறைய நாலேஜ் வந்து கிடைச்சது. இப்போ அதை வச்சு நான் என்னோட டீமுக்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன். எனக்கு பிசினஸ் டெவலப் ஆகுது. யார் கரெக்டா யூட்டிலைஸ் பண்றாங்களோ அவங்களோட பிசினஸ் டெவலப் ஆகுது. கரெக்டுங்களா? சோ இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிற விஷயம் இந்த பிசினஸ்ல முக்கியமான ஒரு பார்ட். கரெக்டுங்களா? சோ ஏன்னா நம்ம பிசினஸ் எங்க நமக்கு பிசினஸ் நாலேஜ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே ஈக்குவலைஸ் அப்படிங்கிறது ப்ராடக்டோட நாலேஜும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பிசினஸ ஒருத்தவங்களுக்கு இன்வைட் பண்ணி பிசினஸ புரிய வச்சு உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த பிசினஸ் எடுத்து பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன அவங்களோட தாட்ஸ் இருக்குன்னா, ஓகே ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகே ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கு, எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க. கண்டிப்பா. கரெக்டுங்களா? அஸ் லீடர்ஸா நாம வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கைட் பண்ணணும். ஏன்னா ஒரு சில லீடர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா அந்த ப்ராடக்டோட நாலேஜ் வந்து பெட்டரா இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு ஈஸியா கைட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்க வாங்கி கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா நமக்கு அந்த ப்ராடக்டோட நாலேஜ் வந்து நமக்கு இல்ல. இப்ப அந்த மீட்லயே கூட பாருங்க 5% இருப்போம், 8 இருப்போம், 12 இருப்போம், பிரான்ஸ், சில்வர், கோல்ட், அப்போ லீடர்ஸ் வந்து நம்ம இருப்போம். கரெக்டுங்களா? அப்போ அந்த இடத்துல நமக்கு வந்து கிளியரா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, என்ன கேட்டகரிஸ் இருக்கு, எவ்வளவு சப் கேட்டகரிஸ் இருக்கு, இது எல்லாமே நமக்கு ஒரு ஒரு ஐடியா இருக்கு, ஒரு நாலேஜ் இருக்கு அப்படின்னா யாருக்கு எந்த ப்ராடக்ட் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியா வந்து நம்ம அவங்கள பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறதுக்கு நாம வந்து ஃபோர்ஸ் பண்ணல, அவங்களா வந்து கேட்பாங்க. பிசினஸ் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும்போது நாம அவங்களுக்கு சொல்லணும் இல்லையா? ஏன்னா பிசினஸ் நாலேஜ் கண்டிப்பா நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு ட்ரைனிங் அண்ட் மீட்டிங் நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஆனா ரொம்ப ரேரா தான் பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட
நாலேஜ் வந்து ட்ரைனிங் நமக்கு கிடைக்குது கரெக்டா. அப்போ அந்த மாதிரி நடக்கக்கூடிய இந்த ட்ரைனிங்கை பார்த்து நாலேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தங்க ஐடியா கன்வே ஆகுறாங்கன்னா ஈஸியா அவங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியும்னா நம்ம எடுத்து சொல்ல முடியும் கரெக்டுங்களா. இப்போ கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எல்லாருமே கவனிங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பா அந்த ட்ரைனிங் மூலியம் உங்களுக்கு கிடைக்கும். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து லீடர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணும்போது கண்டிப்பா நாளைக்கு உங்களுக்கு கீழே வரவங்களுக்கு கூட நீங்க கண்டிப்பா இந்த ப்ராடக்டோட நாலேஜ் உங்களுக்கு கொடுக்க முடியும். சரிங்களா. ஸோ எல்லாருமே ட்ரைனிங்குள்ள வந்துருங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அன்பு செல்வி மேம் உங்களுக்கு கோர்ஸ் கொடுத்துருக்கேன். என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ற விசிபிள் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 1 செகண்ட். கோர்ஸ் இருக்கக்கூடிய லீடர்ஸ் ரெடியா இருங்க. ஓகே, என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். விசிபிளா இருக்கு பிரதர். ஓகே, ஸோ இந்த மந்த் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நான் நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ 1 செகண்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் இந்த மந்த் பர்ச்சேஸ் பண்ணது. அதுக்கு முன்னாடி நான் 100 கன்சிஸ்டன்சி அப்படிங்கறது டே 1 நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எப்பவுமே டே 1 பண்ணிடுவேன். இந்த மந்த் ஒரு புது ப்ராடக்ட் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். இந்த மந்த்துக்கான ப்ராடக்ட் இது எல்லாமே ஆக்சுவலா வந்து துளசி டிராப் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு தேவையான ஒரு ப்ராடக்ட்ஸ் அது கரெக்டுங்களா. இந்த ப்ராடக்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அல்ட்ரா ஸ்வாப் ஃப்ளோர் கிளீனர். ஸோ இதுமே ஒரு ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட் இது. எங்க வீட்டுல யூஸ் பண்ணது இல்லாம பக்கத்துலயும் கேட்டு இருந்தாங்க, என்ன இவ்வளவு ஸ்மெல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டு இருந்தாங்க. பக்கத்துலயுமே இந்த ப்ராடக்ட் வாங்கி கொடுத்திருந்தேன். அண்ட் இது ரொம்ப ரொம்ப என்னோட ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட் இது ஃபேஷியல் கிட். ஏன்னா நம்ம ஒரு மேக்கப் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அழகுக்காக மட்டும் கிடையாது, கண்டிப்பா நம்ம கான்பிடென்ட் கொடுக்கறதுக்காக தான் நம்ம மேக்கப் அப்படிங்கறது எல்லாருமே நம்ம பயன்படுத்தும் கரெக்டுங்களா. அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த ஃபேஷியல் கிட்ட யூஸ் பண்ணும்போது ஒரு மேக்கப் பண்ண லுக், ஒரு பார்லர் போயிட்டு மேக்கப் பண்ணா அது என்ன லுக்மோ அது வந்து கொடுத்திருந்தது. அடுத்து புரோட்டீன் பவுடர். இது வெயிட் கெயின் பண்றதுக்காக எடுத்துக்கணுங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். பட் இருந்தாலும் நம்ம நார்மலைஸாவே நம்ம புரோட்டீன் அப்படிங்கிறது உடம்புல நமக்கு தேவை கரெக்டுங்களா. அப்ப அந்த ஒரு விஷயத்துக்காக நான் அந்த புரோட்டீன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து வந்து மல்டி விட்டமின் கம்மிஸ். இது குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு பல விதமான விட்டமின்ஸ் அண்ட் இந்த இது வந்து இருக்கிறதுனால ஈஸியரா நமக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜியாவும் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதுல ஸ்பெசிபிக்கா ஒரு சில ப்ராடக்டோட ஃபீட்பேக் கொடுக்குறேன். மெயின் அண்ட் மெயின் கொலஸ்ட்ரம். ஏன்னா இந்த கொலஸ்ட்ரம் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸலண்டான ஒரு ப்ராடக்ட். இதுவுமே நான் வெயிட் கெயின்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன். பட் ஆனா அந்த ஒரு பர்பஸ்க்காக மட்டும் தான் நான் ஸ்டார்ட் அப் பண்ணேன். பட் ஆனா இது எடுத்ததுக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் வந்து எனக்கு தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸாம்பிள் எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ, அந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூ, ஃபீவர் வந்து வந்துச்சு, கோல்டு சீக்கிரமா அவங்களுக்கு வந்துருச்சு. பட் ஆனா என்னோட ஹெல்த்துக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் கொலஸ்ட்ரம் எடுத்துட்டு இருக்கேன். என்னோட ஹெல்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அந்த ஒரு கோல்டா இருக்கட்டும், இந்த காஃபா இருக்கட்டும் அண்ட் ஹெல்த் இஷ்யூவா இருக்கட்டும் எதுவுமே வரல. அப்போ என்ன ரீசன் பார்க்கும்போது இந்த கொலஸ்ட்ராம டெய்லியுமே கன்சிஸ்டன்டா எடுத்ததுனால என்னோட இம்யூனிட்டி வந்து பெட்டரா இருக்கு. இப்போ ஒரு காய்ச்சல் வருது, ஒரு சளி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி பெட்டரா இருக்குன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணும். அது பிரேக் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அப்போ எனக்கு இதை எடுத்துட்டு இருக்கும் போது நல்ல ஒரு இம்யூனிட்டி வந்து கிடைக்குது. அது போக ரொம்ப எனர்ஜியாவும் இருக்க முடியுது. ஏன்னா நம்ம ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஹார்டான ஒர்க் கண்டிப்பா இருக்கும் கரெக்டுங்களா. அப்போ நம்ம சீக்கிரமா ஈவினிங் டைம் அப்படிங்கும்போது ஃபுல்லா எனர்ஜி ஃபுல்லா டவுன் ஆயிடும் கரெக்டுங்களா. பட் ஆனா கொலஸ்ட்ராம் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு ஈவினிங் இல்ல நைட்டு வரைக்குமே அந்த எனர்ஜெட்டிக் வந்து இருக்குது. ரொம்ப எக்ஸலண்டான ஒரு ப்ராடக்ட் இது. இது யார் வேணா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குரூப்லயே கூட நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் ஆயிருக்கும். 3 வயசு குழந்தை கூட இந்த கொலஸ்ட்ரம் கேப்சூல் வந்து எடுக்கிறாங்க கரெக்டுங்களா. சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலஸ்ட்ரம் எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய ஒரு மெயின் ப்ராடக்ட். நான் வெயிட் வந்து லீனா இருக்கேன் அப்படிங்கிறவங்க தாராளமா எடுத்துக்கலாம். இது எடுக்கிறதுனால வெயிட் வந்து நல்ல கெயின் ஆகும். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இம்யூனிட்டி பெட்டரா இருக்கும். சரிங்களா, இது ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் அது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பயோட்டின் ஸ்ப்ரே. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஹேர் லாஸ் இருக்கு கரெக்டுங்களா. நம்ம என்னதான் வந்து நல்லா தண்ணி குடிச்சாலும் சரி, நான் வந்து நிறைய வந்து
ஷாம்பா இருக்கட்டும், ஷாம்புலாம் வெளியே வந்து யூஸ் பண்றதுனால நமக்கு நிறைய இஷ்யூஸ் வர்றதுனால ஒரு சில பேர் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மூலிகையை வச்சு நம்ம ஷாம்புல தயாரிப்போம். ஏன்னா நானுமே இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் ஹேர் லாஸ் இதுக்கு வெஸ்டேஜ்க்கு முன்னாடிலாம். பட் ஆனா எதுவுமே வந்து பெருசா கை கொடுக்கல. அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிளியரா ஒரு விஷயத்த அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்க முடிஞ்சது வெஸ்டேஜோட ட்ரைனிங் அண்ட் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது. அதாவது நம்ம என்னதான் வந்து அவுட்டரா நம்ம என்ன ப்ராடக்ட் எடுத்தாலும் சரி நமக்கு வந்து ஹேர் லாஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம உள்ள எடுக்கக்கூடிய இந்த ஃபுட் மூலியமா மட்டும்தான் நமக்கு வந்து ஹேர் லாஸ் கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறது கிளியரா நிறைய ட்ரைனிங்ல வந்து இந்த பயோட்டின் ஸ்ப்ரே பத்தி ஃபீட்பேக் சொன்னாங்க. அதே மாதிரி நானும் இதை பத்தி போய் பார்க்கும்போது எங்க நம்ம அந்த ஹேரோட ரூட்டுக்கு தேவையான அந்த புரோட்டீன் கெரட்டின் புரோட்டீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேருக்கு ரூட்டுக்கு வந்து கண்டிப்பா தேவையான ஒண்ணு. அந்த புரோட்டீன் வந்து டெஃபிஷியன்ட் அதாவது பற்றாக்குறையால மட்டும்தான் நமக்கு வந்து ஹேர் லாஸ் ஆகுது, ஹேர் அந்த அடர்த்தி வந்து கம்மியா இருக்கு, ஹேரோட ரூட் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அப்படிங்கறது கிளியரா தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் ரெகுலரா இந்த பயோட்டின் அப்படிங்கிற ஸ்ப்ரே வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப எக்ஸலண்டான ரிசல்ட்ஸ். ஏன்னா நிறைய அந்த இடத்துல ஒரு முடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, பக்கத்துல வந்து கேப்பா இருக்கும். எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சோ இதை எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா நிறைய அடர்த்தியான முடி வந்து எனக்கு வர ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஹேர் அதோட ஸ்ட்ரென்த் இருக்கும் பாத்தீங்க இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து லைட்டா இருந்த முடி எல்லாமே ரொம்ப வந்து அந்த கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஏன்னா இழுத்தா கூட ஸ்டார்டிங்ல கண்டிப்பா ஸ்டார்டிங்ல வந்துரும், லைட்டா இழுத்தால முடி வந்து வந்துரும். பட் ஆனா இப்ப கொஞ்சம் இழுக்கும் போது முடி வரதே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கராவும் இருக்கு. கண்டிப்பா வந்து இது எனக்கு ஹேர் லாஸ் இப்போ இல்ல, ஆனா எனக்கு வந்து வரக்கூடாது அப்படிங்கிறவங்க தாராளமா ஒரு 3 மந்த் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பா எக்ஸலண்டான எனக்கு ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த 2 ப்ராடக்ட் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்த லீடர்ஸ் வந்து ஃபீட்பேக் ஷேர் பண்ணுவாங்க. ஒன் செகண்ட். அன்புச்செல்வி மேம், உங்களுக்கு கோஸ்ட் இருக்கு மேம், நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணி பேசுங்க. மேம் மைக் ஓப்பன்ல தான் இருக்கு உங்களோடது. ஒன் செகண்ட். உங்களுக்கு கோஸ்ட் இருக்கு மேம், நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். பிரதர் கேக்குதா? மேம் கிளியரா இருக்கு மேம், பேசுங்க. ஒன் செகண்ட். ஒன் செகண்ட் லீடர்ஸ், நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு. ஒன் செகண்ட். ஹலோ பிரதர். மேம் கிளியரா இருக்கு மேம், பேசுங்க மேம். ஹலோ பிரதர். பிரதர் கேக்குதா? கேக்குதா? மேம் கிளியரா இருக்கு கேமரால மேம், நீங்க ப்ராடக்ட் தெரியுதா கண்டினியூ பிரதர்? பேசுங்க. ஓகே ஓகே ஓகே. நான் வெஸ்டேஜ்ல சேர்ந்து ஒரு 1.25 வருஷம் ஆகுது. நான் எவ்வளவு ப்ராடக்ட் யூஸ் பண்றேன், எப்படி யூஸ் பண்றேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேஸ்ட், இந்த கேனோ பேஸ்ட் பத்தி சொல்லிடுறேன். இந்த கேனோ பேஸ்ட் வந்து எனக்கு ஒரு சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இந்த கம்ஸ் வந்து கீழே இறங்கி இருக்கிற மாதிரியே இருக்கும். ப்ரஷ் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த பிளட் மாதிரி வரும். அது இந்த கேனோ பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது இப்ப எனக்கு அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிருக்கு. கீழே பாத்தீங்கன்னா நம்ம சின்ன குழந்தைங்க வந்து எப்படின்னா ப்ரஷ் பண்ணும்போது சரியா பண்ண மாட்டாங்க, அங்கங்க மஞ்சள் மஞ்சளா இருக்கும். அத மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அந்த ஒயிட் பேஸ்ட் வந்து நம்ம கொடுக்கலாம். இப்ப புதுசா பாத்தீங்கன்னா இந்த அல்ட்ரா ஷைன் வாங்கினேன். இப்ப இந்த கார்த்திகை தீபத்துக்காக வாங்கினேன். இப்ப இந்த மந்த்ல வாங்கினேன். இது எப்படின்னா நம்ம சமைக்கும் போது
அந்த டைல்ஸ் இந்த கீழெல்லாம் அடுப்புல எல்லாம் வந்து பிசு பிசு பண்ணிருக்கோம் இல்லையா, அதுக்கு லைட்டா ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம துடைக்கும் போது அவ்வளவு சூப்பரா இருக்குது அந்த ப்ராடக்ட். இப்ப நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாஷிங் மிஷின்ல போடணும்னா நம்ம லிக்விட் சில பேர் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு லிக்விட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலா கம்ஃபர்ட் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணணும்னு தேவையில்ல, அதுலயே நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இந்த டாய்லெட் கிளீனர். டாய்லெட் கிளீனர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாய்லெட் நம்ம வாஷ் பண்ணிட்டு நம்ம ஒரு 10 days 15 days அது உள்ள போகும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த அளவுக்கு டாய்லெட் கிளீனர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரதர் சொன்ன மாதிரி அந்த பஞ்ச் துளசி வந்து இப்ப நம்ம இந்த கோல்டு டைம்ல யூஸ் பண்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இது மேட்டிக் இருக்கு இல்லையா, பவுடர், நம்ம துணி வாஷிங் பவுடர் இருக்குல்ல, அது என்னன்னா இப்ப நம்ம பசங்களுக்கு வந்து லஞ்ச் கொடுக்கும் போது டவல் வைப்போம், ஒயிட் ட்ரெஸ் கொடுப்போம், ஒயிட் சாக்ஸ் கொடுப்போம். அதெல்லாம் அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த லஞ்ச் டவல்ல வந்து சாம்பாரோ ரசமோ கரையெல்லாம் பட்டிருக்கும் போது மத்த பவுடர் நான் போட்டு அலசும் போது அந்த அளவுக்கு எனக்கு ஃபீல் இல்லை. அது வந்து ஒரு 4-5 டைம் வந்து நம்ம வாஷ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த நம்மளுடைய பவுடர் எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஊற வைக்கும் போதே ஒரு 10 நிமிஷத்துல அந்த மஞ்சள் கரையெல்லாம் போனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்மளோட மேட்டிக் அவ்வளவு சூப்பரா மேஜிக் பண்ணுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து இப்ப நம்ம நிறைய பேர் வந்து உமன்ஸ் வந்து எல்லாரும் ஒர்க்கையும் முடிச்சுட்டு நம்ம கடைசியா கிளம்பும் போது நமக்கு ஒரு தோசை ஊத்தலான்னும் போது டைம் ஆயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு பவுல்ல வந்து நம்ம போட்டு நம்ம பஸ்ல போகும்போதும் சாப்பிட்டுட்டே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் நம்ம கிளம்பிட்டு இருக்கும் போதே அதை போட்டு கொஞ்சம் பால் ஊற்றி ஆட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வேகமா ஸ்பூன்ல வந்து நம்ம எடுத்து சாப்பிட்டு போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுல நிறைய புரோட்டீன் இருக்கு, நிறைய பாதாம் பிஸ்தா இது பேரிச்சம்பழம் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து உமன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட். அது நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஜீட்டா பிரீமியம் ஸ்பைஸ் டீ இருக்கு இல்லையா, இதுல 8 வகையான மூலிகை இருக்கு. இத வந்து காலையில நம்ம வந்து குடிக்கும் போது நம்ம ரொம்ப எனர்ஜெட்டிக்கா நான் அதை ஃபீல் பண்றேன். இதை நான் வந்து எப்பொழுதுமே மந்த்லி இதை நான் போட்டுட்டே இருப்பேன். சப்ளிமெண்ட்டும் நிறைய யூஸ் பண்றேன். எல்லா வகையான சோப்புமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இதுல பாத்தீங்கன்னா நம்ம அசூர் சோப்பு வந்து லேடிஸுக்கு வந்து பின்பக்கம் வந்து கயிறு போட்டிருக்கோம் அப்படின்னா பிளாக் கலர்ல தான் நமக்கு மோஸ்ட்லி இருக்கும். அது வந்து நல்லா நம்மளுடைய அசூர் சோப்பு வந்து கியூர் பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபிளக்ஸ் ஆயிலை பத்தி நான் சொல்றேன். ஃபிளக்ஸ் ஆயில் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அது இதயத்துடைய நண்பன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேன்சர் நோயை வந்து தடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இப்ப இல்ல, நம்ம 300 200 2000 3000 காலத்துக்கு முன்னாடியே இந்த ஃபிளக்ஸ் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய தமிழ் பெயர் அப்படி என்னன்னா ஆளி விதை எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆளி விதைன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அது என்னன்னு நமக்கு தெரியாம இருந்திருக்கும். இது சித்தாவுல எல்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போதைக்கு. இதோடைய சயின்டிபிக் நேம் பாத்தீங்கன்னா லினியம் உதாசிடம் அப்படிங்கிறது. இது வந்து ஒமேகா 3, 6, 9 அப்படின்லாம் இருக்கு. இது வந்து ரொம்ப ஃபேட் ஆசிட் இதுல இருக்கிறதுனால இது ஒரு எண்ணெய் பதத்துலதான் இருக்கும். இது மத்த தாவரங்கள்ல இருக்கிற எண்ணெய் வகையை விட இதுல வந்து பாத்தீங்கன்னா 300 மடங்கு அதிகமா இருக்கு அப்படிங்கறத ஃபிளக்ஸ் ஆயில் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிளக்ஸ் ஆயில் ஏன் எடுத்துக்கணும்னா நம்மளுக்கு பிற்காலத்துல வந்து ஹார்ட் பிரச்சனை வரக்கூடாது, பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். கேன்சர் செல் வராம இருக்கணும்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்ப லேடிஸ்க்கு எல்லாம் நிறைய கேன்சர் வந்து கர்ப்பப்பையில சொல்றாங்க, மார்பக புற்றுநோய் சொல்றாங்க. இதெல்லாம் வராம இருக்கணும்னா நம்ம இதை எடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டியான புரோட்டீன் இருக்கு. இது வந்து சாலிபிள் இன்சாலிபிள், நம்மளுடைய இன்சாலிபிள்னா கரைக்கக்கூடிய தன்மை எல்லாம் நமக்கு இருக்கு. என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலும் நம்மளுக்கு கரைக்கக்கூடிய தன்மை இருக்கு இதுல. இது வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். உடல் எடையை வந்து இது குறைக்குது. இப்ப நான் பாத்தீங்கன்னா இது எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 56 கிலோ இருந்திருப்பேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோ நான் குறைஞ்சிட்டு 53 கிலோ. நிறைய இடங்கள்ல சதை வந்து ரொம்ப கெட்டியா இருக்கும். லேடிஸ்க்குலாம் ஒரு மாதிரி தொங்குற மாதிரி பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நம்மளுடைய அடி வயிறெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாம் அப்ப அதெல்லாம் வந்து நல்லா நமக்கு வந்து அதெல்லாம் கெட்ட கொழுப்பு தான். அந்த கெட்ட கொழுப்பை வந்து நம்மளுக்கு ஃபிளக்ஸ் ஆயில் வந்து ரொம்ப கரைச்சு கொடுக்குது. இதை வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க எல்லாருமே இதை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து வராம இருக்கிறது தடுக்கிறதுக்கும் இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பயோட்டின் பிரதர் சொன்ன மாதிரிதான் எனக்கு எப்படின்னா லாங் ஹேர் தான். ஆனா நம்மளுக்கு லாங் ஹேரா இருந்தா கூட மேல மட்டும் நம்மளுக்கு அடர்த்தியா இருக்கும், கீழே வர வர குச்சி மாதிரி இருக்கும். அது எனக்கு பிடிக்கல. அதனால இதை நான் இப்ப நம்ம வெஸ்டேஜ்ல வந்ததுக்கு அப்புறம் இதை லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 3 month தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா ஈவனான ஹேர் எனக்கு வர அந்த ஃபீல் எனக்கு அது கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
ஹேர் சீரம் வந்து நிறைய பேர் நீங்க சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஹேர் சீரம் பாத்தீங்கன்னா நம்ம குளிச்சுட்டு வந்து கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கும் போது நம்ம ஹேர்ல மட்டும் கீழே வந்து நம்மள நல்லா தடவிட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த ஹேர் வந்து அப்படியே ஷைனிங்கா அப்படியே நேராவே ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரியே அந்த ஃபீல் எனக்கு கொடுத்துருக்கு. நம்மளுடைய ஹேர் ஆயிலு அப்புறம் பாத்தீங்கன்னா ஷாம்புல வந்து நிறைய வகையான ஷாம்பு இருக்கு. நான் வந்து அந்த கரோட்டின் ஷாம்பு யூஸ் பண்றேன். இப்ப பியூட்டி ப்ராடக்ட் அப்படின்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ், இது ரெகுலரா நம்ம யூஸ் பண்றது. இது வந்து கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணணும். ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு தான் எந்த ஒரு மேக்கப் இருந்தாலும் நம்ம போடணும் அப்படிங்கறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இன்னொரு தடவை நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் பேக்குன்னு ஒண்ணு எனக்கு ஃப்ரீ ப்ராடக்ட்ல கிடைச்சிச்சு. அது வாங்கியிருக்கேன். அது எப்படின்னா வாரத்துக்கு 2 டைம்ஸ் தான் அது யூஸ் பண்ணணும். அது வந்து நம்ம எப்படின்னா நம்ம பியூட்டி பார்லர் எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா, அதை எடுத்து இப்படி பூசும் போது ஒரு மாதிரி ஒயிட் கலர்ல ஒரு மாதிரி லைட் கிரீன் கலர்ல எல்லாம் நிறைய பேர் அப்படியே படுத்திருப்பாங்க. அது நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரிதான் அது இருக்கும். கொஞ்ச நேரம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அந்த ஃபேஸ் பேக் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்பி வாஷ் பண்ணி நம்ம பார்த்தோம்னா அந்த 1 வீக் ஃபுல்லாவே நம்மளுடைய முகம் வந்து அப்படியே ரொம்ப பொலிவா இருக்கிற மாதிரி அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்புறமேட்டுவே காஜல் வந்து நம்ம கண்ணுக்கு கீழே போடுறதுதான். இப்ப அதை வந்து நான் என்ன பண்றேன், கண்ணுக்கு கீழேயும் போட்டுக்கிறேன், இன்னொரு மல்டி பர்பஸுக்கும் நான் அந்த காஜல் யூஸ் பண்றேன். இப்ப நமக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சுன்னா ஒரு ஹேர் அங்கங்க வந்து ஒயிட்டா தெரியும் இல்லையா, அதுக்கு வந்து நான் அதை வந்து ஷேடோ பண்ணிக்கிறதுக்கும் அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வெளியில கண்டிப்பா போகும்போது சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுடைய தோலுடைய அந்த சுருங்காத தன்மை இருக்கும். எந்த ஒரு அல்ட்ரா வயலட் கதிரும் நம்மள தாக்காம இருக்கிறதுக்காக அது யூஸ் பண்றது. அது பாத்தீங்கன்னா அது முருங்கை இலையில தான் அது நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. முருங்கை இலை வந்து அதுல இருக்கு. அது ஒரு வேகன் ப்ராடக்ட். நான் சொல்றது அசூர் நேச்சுரல் சன்ஸ்கிரீன் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இதுல வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் இது மட்டும் தான் இருக்கு. அது நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட். இப்ப புதுசா 2 நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து ஆலா குக்கும்பர் அக்வா ஜெல், அது வந்து போட்டுட்டு இருக்கேன். அது நம்ம வீட்டுல இருக்கும் போதே போட்டுக்கலாம். இப்ப நம்ம குளிச்சுட்டு வரோம், நம்ம அன்னைக்கு ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படின்னா நம்ம அதை லைட்டா போடும் போது செம்ம ஒரு ஸ்மெல் அதுக்கு இருக்கு. சூப்பரா நான் ஃபீல் பண்றேன். இன்னைக்கு 2 நாளா அது நல்லா இருக்கு. அப்புறம் பிபி கிரீம் வந்து நம்ம பாத்தீங்கன்னா வெளியில வந்து இந்த ஃபேஸ் வாஷ் போட்டுட்டு நம்ம சன்ஸ்கிரீனும் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட லைட்டா பிபி கிரீம் வந்து அங்கங்க போட்டு நம்ம நல்லா அப்ளை பண்ணிட்டு போனோம்னா நல்ல ஒரு மேக்கப்கான லுக் வந்து அது எனக்கு கொடுக்குது. மற்றபடி பாத்தீங்கன்னா கால்சியம், ஃபோலிக் அண்ட் அயன் எல்லாமே நான் எடுத்துட்டு இருக்கேன். ஐ சப்போர்ட் 1 இயரா எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஃபோலிக் அண்ட் அயன் எதுக்காக எடுத்துக்கிறேன்னா இப்ப 40 வயசுக்கு ஆன பரப்படு நம்மளுக்கு வந்து இந்த மெனோபாஸ் ஆகிற டைமா இருக்கும். நமக்கு வந்து உடம்புலாம் வலிக்கிற மாதிரி இருக்கும், பிளட் கம்மியா இருக்கு அப்படி இப்படின்னு நிறைய டாக்டர் சொல்லுவாங்க. அதுக்காக நான் அயன் அண்ட் ஃபோலிக் எடுத்துட்டு இருக்கேன். கால்சியம் வந்து நம்ம பேக் பெயினுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த கால்சியமும் அது நான் 2 நாள் எடுப்பேன். 2 நாள் விட்டு பார்ப்பேன். விட்டு பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு வலிக்குதான்னு பார்ப்பேன், ஆனா வலிக்கும். அதுக்கப்புறம் எடுப்பேன், ஆனா வலிக்காது. அதை வந்து நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரில் ஆயில் வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக எடுக்குது. அது ஒற்றை தலைவலிக்காக நான் எடுத்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான். நான் இது மட்டும் கிடையாது, நிறைய ப்ராடக்ட் நான் யூஸ் பண்றேன். இதுதான் முக்கியமா நான் எடுத்து வச்சு உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க எல்லாரும் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து ஃபீட்பேக் நீங்க அதுக்கு அடுத்து கொடுங்க அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. விஷ் யூ வெல்த். தேங்க்யூ மேம், ரொம்ப எக்ஸலண்டா நிறைய ப்ராடக்ட்ஸோட நாலேஜ் வந்து கொடுத்துருந்தீங்க. ஸோ ஈவன் சப்ளிமெண்ட்ரி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ்மே ஷேர் பண்ணியிருந்தீங்க. லீடர்ஸ் இதுல வந்து மெயினா பாருங்க, ஃபிளாக்ஸ் ஆயில் பத்தி சிஸ்டர் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அதாவது மேக்ஸிமம் உமன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் கண்டிப்பா பெல்லி ஃபேட் இருக்கும், கரெக்டுங்களா? பெல்லி ஃபேட் இருக்கிறவங்க தாராளமா வந்து ஃபிளாக்ஸ் ஆயில் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டிப்பா நம்ம வெளியே வந்து ஃபுட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம வெளியே இருக்கக்கூடிய ஃபுட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற லெவல் வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய ஆயில்ல ரொம்ப நமக்கு அதிகமா இன்க்ரீஸ் ஆகும், கரெக்டுங்களா? அப்போ நமக்கு கொலஸ்ட்ரால் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, கிராஜுவலா நம்ம அதை கண்டுக்கவே இல்லை, பார்க்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து கொஞ்சம் பெயின் இருக்கும். நெஞ்சு சைட்ல பாத்தீங்கன்னா பெயின் வரும், லைட்டா வரும், மைல்டா வரும். அது வந்து அட்டாக் கிடையாது, மைல்டா பெயின் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு ஏன்னா அந்த பிளட்டோட அந்த ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏன்னா அது இந்த பிளட்டோட சர்க்குலேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய கொழுப்பு வந்து படிஞ்சிருக்கும், கரெக்டுங்களா? அப்போ நாளடைவில் அதுதான் வந்து நமக்கு ஹார்ட் அட்டாக்கா கன்வே ஆகும், சரிங்களா? கண்டிப்பா ஃபிளாக்ஸ் ஆயில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 30 ஏஜ் அபோவ் இருக்கிறவங்க கண்டிப்பா நம்ம எடுத்துக்கலாம், பேஸ்டான அவங்களோட வெயிட்டை பொறுத்து, சரிங்களா? ரொம்ப சூப்பரா எல்லா ப்ராடக்டோட நாலேஜ்மே மேம் கொடுத்திருந்தாங்க. ஓகே, நான் அடுத்த பேச அன்மியூட் பண்றது ரசிதா சிஸ்டர். உங்களுக்கு கோவஸ்ட் இருக்கு பாருங்க சிஸ்டர், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க.
சிஸ்டர் நீங்க கோஸ்ட் இருக்கு அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் கேக்குதுங்களா? கிளியரா இருக்குங்க சிஸ்டர். சார் குட் மார்னிங் டீம். என் பேர் ரசிதா. நான் 16% இருக்கேன். என்னுடைய டீம் லீடர் வந்து முத்துலட்சுமி சிஸ்டர் பிரான்ச் டைரக்டர், தினேஷ் சார் வந்து கோல்டு டைரக்டர் இருக்காரு. இப்போ வந்து நான் வந்து ப்ராடக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ வந்து என்னுடைய ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். நான் வந்து 100 PV கன்சிஸ்டி வந்து பண்ணியிருக்கேன். என்னோட இதை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் ப்ராடக்ட் பத்தி நாலேஜ் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் துளசி ட்ராப் பத்தி பேச போறேன். இப்போ வந்து இது எல்லாமே நான் 100 PV பண்ணது. நிறைய ப்ராடக்ட் இருக்கு. இப்ப இந்த இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போறது துளசி ட்ராப். இது வந்து நம்மளும் சாப்பிடலாம், குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு ப்ராடக்ட். இதுல வந்து நம்மள 5 வகையான துளசி ஆட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து நம்ம ரமா துளசி, கிருஷ்ணா துளசி, வன துளசி, கபூர் துளசி, சுக்லா துளசி. அதாவது சுக்லா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு இதுல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சீராகவும் எரிச்சல் இல்லாமையும் இருக்கும் அப்படின்றத நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நாங்களுமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு குழந்தைங்களுக்குமே ஸ்கூலுக்கு போகும்போதுமே நான் யூஸ் பண்ணி வாட்டர் பாட்டிலில் ஊற்றி கொடுத்துட்டு தான் இருக்கேன். இந்த கிளைமேட்டுக்கு இது ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. சேஞ்சஸுமே நிறைய எனக்கு தெரியுது. ஒரு மாதிரி தொண்டை கரகரப்பா இருக்கட்டும், தலைவலியா இருக்கட்டும், உடனே கியூர் ஆகுது. இதுல வந்து வைட்டமின் A, C, K அப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு அயன், கால்சியம் அதெல்லாம் வந்து இருக்கு. நுரையீரல், இதயம், மனசோர்வு, நோய் எதிர்ப்பு சக்தி அந்த மாதிரி இதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. ஒரு 100 ml ஒரு டிராப் விட்டு குடிக்கலாம். அது மாதிரி 1 லிட்டர் தண்ணிக்கும் நம்ம 2 டிராப் விட்டு நம்ம வந்து அதை சாப்பிடலாம். உண்மையிலேயே ரொம்ப ஒரு நல்ல ஒரு டிராப் இது. அடுத்து வந்து புற்செயல், அதாவது நம்ம உடம்ப வந்து ஹீட்டை குறைச்சி நம்ம கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதாவது ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நான் வந்து இதை எடுத்துட்டு இருக்கேன். இப்ப உண்மையிலேயே ஒரு 10 டேஸ்லயே வந்து இதோட ரிசல்ட் நம்மளுக்கு தெரியுது. அதாவது டெய்லி நான் சாப்பிட்றதுனால இது நம்ம காலையிலேயே வந்து ஒரு மாதிரி நம்ம ரொம்ப வயிறு ஒரு மாதிரி இருக்கும், என்ன சாப்பிட்டாலும் செமிக்காத மாதிரி அந்த மாதிரி. அது இதை சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் நம்மளுக்கு அந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அந்த பசியின்மையை அந்த ஏப்பம் வந்தாதான் நமக்கு அடுத்து சாப்பிட முடியும். அந்த ஒரு ஃபீல் வந்து இது நம்மளுக்கு கொடுக்குது. அப்புறம் வந்து பிபி கிரீம் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது SPF 30, அதாவது நம்ம மினிமமே 30ல இருந்து தான் ஆரம்பிக்கும். நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த SPF 30 வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு எப்படி ஈவன் டோனா பண்ணி கொடுக்கும் அப்படின்னா, அதாவது வெளியில போனா ஒரு நம்ம மாய்ஸ்சரைசர் போடுவோம், வேற ஸ்கின் டோன்ல வந்து அது செட் ஆகாது. இது நம்மளோடது எப்படின்னா எல்லா ஸ்கின்னுக்குமே சூட்டபிளா இருக்கும். அதாவது ஆயிலியாவும் இருக்காது, ட்ரையாவும் இருக்காது, ஒரு ஈவனான ஒரு டோனா வந்து நம்மளுக்கு காட்டுது. அதுவும் இல்லாம இதுல ஒன்னு எக்ஸ்ட்ரா ஒன்னு ஆட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, இப்ப நம்ம ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணிட்டு அடுத்த தடவை நம்ம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி ட்ரை ஆயிரும் நம்ம ஸ்கின். அதுல இந்தது வந்து நம்மளோடது வந்து அப்படி ஆகல. நம்ம இப்ப ரீசெண்டா போட்டுட்டு இருக்கேன். நம்ம ஃபேஸ்ல எப்படி போடுறோமோ அதே மாதிரியே இருக்கு. அடுத்து வந்து வெஸ்லின் டீ. நம்ம காலையில எனக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் முதல்ல இருந்தது, இப்ப வந்து கிடையாது. இப்ப ஏன் அப்படின்னா வெயிட் போடுது ரொம்ப வந்து நம்மளா குறைச்சிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது இந்த வெஸ்லின் டீ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்ம வெளியே போய் நார்மலா நம்ம டீ குடிக்கிறோம் அப்படின்னா அது என்ன குடுக்குறாங்க என்ன பண்றாங்கன்னே தெரியாது. இதை வந்து நம்ம வீட்லயே போட்டாலுமே ஒரு நாள் சோம்பேறித்தனம் ஆயிடுது. இதை வெஸ்லின் டீ குடிக்கும் போது நம்மளுக்கு காலையிலேயே ஒரு எனர்ஜியா இருக்கு, தெம்பா இருக்கு, கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கு. நம்ம இதுல எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அப்படியே ஒரு ஹாட் வாட்டர்ல ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம குடிச்சுக்கலாம். உண்மை நல்லா இருக்குது. ஃபைபர் வந்து நம்ம எல்லா குழந்தைகளுமே எல்லாருமே எல்லா காய்கறிகளுமே நம்ம சாப்பிட மாட்டோம். இது வந்து அப்படி கிடையாது. இதுல நிறைய வகையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. நிறைய ஃபைபரும் இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. பெரியவங்க, அதாவது 5 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எங்க வீட்டுல வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்காக நான் இந்த மாசம் 2 பாட்டில் வாங்கியிருக்கேன்.
உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அவங்க இது வந்து யூஸ் பண்ணி 7 வீக்லயே இதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு தெரியுது. 7 வீக்லயே தெரியுதுன்னா, அப்ப எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம வெளியில போய் டேப்லெட்லாம் வாங்குறோம், போடுறோம். ஆனா, அவ்வளோ அளவுக்கு போடும்போது கண்ட்ரோலா இருக்கும். அப்புறம் அந்த மாரி இருக்காது. இது வந்து அப்படி இல்ல. நம்ம ரெகுலரா எடுத்துட்டு இருக்கும்போது பெயினும் கண்ட்ரோல் ஆகுது. அவங்களுக்கு ஃப்ரீயாவும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம அவங்கள ஃபீல் பண்றாங்க. கூப்பிட்டு வாங்கி தர சொல்றாங்க. அந்த மாரி இது வந்து இருக்கு. இது நம்மளுக்கு வந்து இதுல வந்து ஒரே ஒ ஒரு நம்ம எல்லா காய்கறிகளுமே வந்து நம்ம இத அஹ் பிடிச்சா எடுத்துக்குவோம், இல்லாட்டி இல்ல. அது அப்படி கிடையாது. எல்லா ஃபைபருமே கலந்து நம்மளுக்கு கொடுக்கறதுனால உண்மையிலேயே நல்லா இருக்கு. அப்புறம் வந்து நான் நைட் கிரீம் வந்து யூஸ் பண்ணேன். அதாவது 30 வயசுக்கு மேலே நம்மளுடைய ஸ்கின் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். அப்ப பகல்ல வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எவ்வளவுதான் hair போட்டாலும் நைட்ல போட்டு போகும்போது நம்மளோட ஸ்கின் வந்து எவ்வளவு அளவு நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து ரத்த ஓட்டம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த நம்ம நைட் கிரீம் யூஸ் பண்ணும்போது நம்ம ட்ரை ஆகாம காலையில எந்திரிச்சோன்னே நம்ம முகம் ஒரு மாதிரி ட்ரையா இருக்கும். அது வந்து நம்மளோடது போடும்போது அந்த மாதிரி ஆகல. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பேக்ல ஒரு 15 கலோரி வந்து எந்த ஸ்கின் டேமேஜ்மே ஆகாத அளவுக்கு நம்மளுக்கு அதுல கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபேர்னஸ் கிரீம் காலையில போடுறதுக்கு இதை வந்து ஈவன் டோனா நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். அதாவது மற்ற பிராண்டை விட நம்மளோடது ஒரு மாதிரி மற்றது போட்டா நல்லா இருக்கும், ஆனா ட்ரையா இருக்கும். அதாவது நம்மளோடது அப்படி இல்லை, ஈவன் டோனா நம்மளுக்கு பண்ணி கொடுக்குது. இது வந்து ஃபேர்னஸ் கிரீமாவும் யூஸ் பண்ணிக்கலாம், நைட் கிரீமாவுமே யூஸ் பண்ணிக்கலாம். நைட் போட்டு தூங்குறதுக்குமே நல்லா தான் இருக்கு, பகல்லையும் யூஸ் பண்றதுக்குமே நல்லா தான் இருக்கு. அப்புறம் வந்து என் குழந்தைக்கு வந்து புரோட்டீன் பவுடர் வந்து யூஸ் பண்ணி கொடுக்குறேன். காலையில எந்திரிச்சோடனே அந்த டீ காஃபி எல்லாருமே விட்டுட்டோம். ஆனா என் பிள்ளைங்க வந்து இருந்தாலும் ஏதோ குடிக்கணும், ஏதாவது சாப்பிடணும் அப்படின்றதுனால இதை வந்து நான் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள மாத்தணும்னு நினைச்சேன்னா இதை 2 டேஸ்லயே அவங்க மாறிட்டாங்க. இப்போ இதோட நான் எவ்வளவோ வாங்கிட்டேன். இந்த இதை ஒரு 1 வீக் 10 டேஸ்லயே இது காலியாயிரும். சும்மாவே எடுத்து வந்து இதை சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அவ்வளோ ஒரு புரோட்டீன் இருக்கு. நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து எலும்புனாலதான் சத்து கிடைக்கும். எல்லாருமே எலும்பாலதான் வந்து அந்த எலும்புனாலேயே நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா கிடைக்குதுன்னா இந்த பவுடர் வந்து நம்மளுக்கு அவ்வளோ எஃபெக்ட் வந்து கொடுக்குது. இந்த குழந்தைங்களுக்கு வந்து நல்லா எனர்ஜியா இருக்கு. காலையில நைட்டு ஒரு நேரம் நம்ம சீக்கிரமா சாப்பிட்டு நாங்க வாக்கிங் போவோம். அப்போ வந்து சீக்கிரமா செரிமானம் ஆயிரும். என் குழந்தைக்கு வந்து மறுபடியும் இதை நான் கொடுக்கும்போது நல்லா தூங்குறான், கால் வலிக்குதுன்னு இப்ப சொல்லவே இல்லை. அவ்வளோ புரோட்டீன் இதுல வந்து இருக்கு நம்மளுக்கு. இதுவுமே 5 இயர்ஸ்க்கு மேல எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆயில் சோப் வந்து இதுல நீம், துளசி இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிருக்கிறதுனால உண்மையிலேயே இந்த சோப் வந்து ஒரு மாதிரி இந்த கை கூட பாருங்களேன், ஒரு மாதிரி எனக்குள்ள ஒரு மாதிரி ட்ரையா இருக்கும். ஈவன் டோனா இருக்காது, ஒரு மாதிரி ட்ரையா இருக்கும். ஏன்னா ஒரு மெடிக்கல்ல வந்து டேப்லெட் போட்டா எனக்கு சேராது சென்சிட்டிவ் ஸ்கின்ன்றனால. அதுவே நம்ம சோப்பு வாங்கி யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னை வந்து அப்படியே மைல்டா ஒரு அடுத்து ஒரு ஏதாவது வந்தாலுமே டக்குன்னு அந்த 1 வீக் நான் சோப்பு நிறைய சோப்பு வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சோப்பு யூஸ் பண்ண அந்த கலர் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த டக்குன்னு ஒரு மாதிரி ட்ரை ஆகுறதும் சரி, குட்டி குட்டியா பரு வர்றதும் சரி, ஒரு மாதிரி அந்த இடத்துல வெயிட் ஆகுறதும் சரி, இதை போட்டோன்னே நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சத்தாவரி மேக்ஸ், அதாவது இந்த டேப்லெட் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச டேப்லெட். இப்போ எப்படின்னா இது போடும் போதெல்லாம் எனக்கு ஒரு 28 டேஸ்ல வந்து பீரியட்ஸ் ஆகணும். நம்ம வந்து எனக்கு இந்த ஒரு 3 மந்த்தா 4 மந்த்தாவே ஒரு சீக்கிரமா ஒரு வர்ற மாதிரி இருந்தது. அப்ப இந்த டேப்லெட் எடுத்துக்கும் போது எனக்கு 3 மாசமா நானே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டா 28 டேஸ்ல வந்து கரெக்டா நம்ம பீரியட்ஸ் ஆகுது. முதல்ல ரொம்ப பெயினா இருக்கும், என்னடா இது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அவ்வளோ ஒரு பெயினா இருக்கும். அந்த சகோதர மேக்ஸ் வந்து எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ஒரு 28 டேஸ்லயே வந்து நல்ல ஒரு உடம்ப கூல் பண்ணி கொடுக்குது, கரெக்டான ஒரு பீரியட்ஸ் வருது. நல்ல ஒரு ப்ராடக்ட் இது. உண்மையிலேயே இது வந்து எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணலாம். லேடிஸ் எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கு. நம்மளுக்கு இது வந்து இதுல ஒரு 100 கிராம் வந்து நம்ம ஒரு ஏதாவது நம்ம சாப்பிட்டோம்னாலே இந்த இது வராதோ அது வராதோ அப்படின்னு நம்ம பயப்படுவோம். இந்த டேட் தள்ளி போயிடுச்சா, இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடும்போது நம்ம எந்த ஒரு கவலையுமே நம்ம பட தேவையே இல்லை. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு குட் ப்ராடக்ட். இது எல்லாமே நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு நான் 100 PV கன்சன்ட்ரேன்சி இவ்வளோ இருந்ததை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சார்.
ஓகே ஓகே சிஸ்டர், ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க உங்களோட ஃபீட்பேக்கை. தேங்க்ஸ் சிஸ்டர். ஓகே, நான் அடுத்த பேஸ் அன்மியூட் பண்றது 8%. ஹரிபிரசன்ட் சார் உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா உங்களுக்கு கோஹோஸ்டும் இருக்கு. எஸ், மியூட் ஆயிடுச்சுங்க சார், எடுத்துட்டு பேசுங்க. சார் நீங்க மைக் எடுத்துட்டு பேசலாங்க, உங்களுக்கு கோஹோஸ்ட் இருக்கு, நீங்களே அன்மியூட் பண்ணிக்கலாம். கிளியரா இருக்கா சார்? எஸ் சார், கிளியரா இருக்குங்க சார். ஓகே சார். சார் என் பேர் ஹரிபிரசாத். 8% ஃபாஸ்ட்ராக்ல இப்போ பண்ணியிருக்கேன். நான் சேர்ந்து ஒரு 35 days 40 days இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குதுல்ல, நான் ஒரு 20 ப்ராடக்ட்ஸ் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் பற்றி நான் இன்னைக்கு பேச போகிறேன். ஃபர்ஸ்ட்டு ரைஸ் பிரான் ஆயில் எடுத்துக்கலாம். ரைஸ் பிரான் ஆயில் தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் ரைஸ் பிரான் ஆயில் வந்து ஆக்சுவலி இந்த சிவப்பு அரிசின்னு சொல்லுவாங்க, அதோட உமியில பண்ணது. இது வந்து இதயத்தின் நண்பன் சொல்றாங்க. இதுல வந்து குட் டேஸ்ட், நல்ல டேஸ்ட் இருக்கு. அப்புறமா சிறந்த கொழுப்பு, குட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்கல்ல, HDL, அந்த கொலஸ்ட்ரால் இதுல அதிகமா இருக்கு. அப்புறமா இது 490 degrees Fahrenheitல சூடு பண்ணா கூட அதுல வந்து உங்களுக்கு வேப்பர்ஸ் எல்லாம் வந்து ஒரு நம்ம ஆர்டினரி ஆயிலில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்மெல் வரும். இதில் அந்த மாதிரிலாம் எதுவும் ஸ்மெல் எல்லாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் யூ கேன் யூஸ் இட் 2 times. ஒரு முறை ஆயில் யூஸ் பண்ண பிறகு நெக்ஸ்ட் டைம் அந்த ஆயில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் இது எதுவும் ப்ராப்ளமே இல்லை, 2 முறை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மெயின் திங், லோ கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது இதில். அப்புறமா நெக்ஸ்ட் ஃபைட்டோ நியூட்ரிஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வித அமிலம் இருக்குது. அது வந்து இட் அவாய்ட்ஸ் கேன்சர். ஸோ கேன்சரை வந்து எதிர்க்கிற சக்தி இந்த ஆயிலில் இருக்குது. அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. விட்டமின் இ அதிகமாக இருக்குது இதில். அப்புறம் நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா லிவர் ஹெல்த்து, இட் கிவ்ஸ் குட் கண்டிஷன்ஸ். இதில் வந்து ஃபைபர் அதிகமாக இருக்குது, நரம்பு மண்டலத்துக்கு நல்ல ஆரோக்கியமாக கொடுக்கும் இது. அப்புறம் ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட் இதில் நிறைய இருக்குது சார். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் பேச போகிறது குளுக்கோ ஹெல்த். இந்த குளுக்கோ ஹெல்த் பார்த்தீங்கன்னா இது சுகருக்கு மெட்டன் தான் மெயின் திங்கு. இட் மெயின்டைன்ஸ் இந்த நார்மல் கிளைசிமிக் ஹெல்த்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து நல்ல நார்மாலிட்டியை மெயின்டைன் பண்ணும். இது வந்து பேன்க்ரியாஸ்க்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அப்புறம் இது இன்சுலின் செக்ரிஷன் சொல்லுவாங்க, அது அந்த செக்ரிஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக படுத்தும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லவங்கம், மஞ்சள் அதெல்லாம் போட்டு பண்ணது இது. ஸோ ப்ளஸ் வித் மோர் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா சுகர் ஃபாஸ்டிங்கில் 160 அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பிஃபோர் ஃபுட்டு அரை மணி நேரம் முன்னாடி 3 டேப்லெட்ஸ் எடுத்துக்கலான்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் 200 to 300 அந்த சுகர் ஃபாஸ்டிங் இருக்கும்ல, மார்னிங் செக் பண்ணும்போது அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து ஒரு 6 டேப்லெட்ஸ், தட் மீன்ஸ் ஒரு முறைக்கு 2 டேப்லெட்ஸ் மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் நைட்டு, 6 டேப்லெட்ஸ் பிஃபோர் ஃபுட்டு. அதே மாதிரி 400 to 500 ஹையர் லெவல்ஸில் இருக்கும்ல, அவங்களுக்கு வந்து 9 டேப்லெட்ஸ், தட் மீன்ஸ் 3 டேப்லெட்ஸ் ஒவ்வொரு அட் எ டைம், 3 டேப்லெட்டு மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் இந்த நைட்டு. ஸோ இது வந்து ஒன்று சப்ளிமெண்ட் தான். யூ ஹாவ் டு டேக் அலாங் வித் யுவர் மெடிசன், ரெகுலர் மெடிசன்ஸ். இது நிறைய பேர் செக் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் மை செல்ஃப் ஆல்சோ. ஐ எம் கெட்டிங் அந்த நார்மல் சுகரோடு இன்னும் கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திஸ் ஒன். அப்புறம் நெக்ஸ்ட் நோனி கேப்சியூல்ஸ் சார். நோனி கேப்சியூல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் ப்ராடக்ட். நம்ம வெஸ்டேஜ்லேயே கரெக்டாக சொல்ல போனால் நோனா பழம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுலேருந்து தான் பண்ணுறது இது. அந்த நோனப்பழத்தை நம்ம ஸ்ட்ரைட்டாக சாப்பிட முடியாது, ஏன்னா அது ப்ளஸ் சீசன் வைஸில் கிடைக்கும். அந்த நோனப்பழத்தில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கொஞ்சம் கசப்பு தன்மை கூட இருக்கும். அதில் வந்து ஸோ அதை ஸ்ட்ரைட்டாக இன்டேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50 டிசீசஸ் க்யூர் பண்ணோன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம், ஜிங்க், அயோடின், காப்பர், மேக்னீஷியம், இந்த மாதிரி இந்த மாதிரி இது நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு 200+ இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் இருக்குது சார். அது இல்லாமல் விட்டமின்ஸ் ப்ளஸ் மினரல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இதில். இதை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா பாடி டாப் டு பாட்டம் ஒர்க்கு நம்மளுக்கு மேக்ஸிமம் இருக்கிற டிசீசஸ் எல்லாமே வந்து இதை கிளியர் பண்ணி கொடுத்துடும். மெயின் திங் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும், வெயிட் லாஸ் பண்ணும்,
அப்புறம் டைஜஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா பண்ணும், மலச்சிக்கல் கிளியர் பண்ணும், அப்புறம் கேன்சர் செல்ஸ் இருக்குல்ல அது வந்து டெஸ்ட்ராய் பண்ணும், அப்புறம் சொரியாசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு அது கிளியர் பண்ணும், ஆன்டி ஏஜிங் கிளியர் பண்ணும், காஃப் கோல்டு, அப்புறமா ஒற்றை தலைவலின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுவும் க்ளீன் பண்ணும், நம்மளை வந்து நல்ல ஒரு சுறுசுறுப்பாக தெம்பாக வச்சுக்கும் இது. அப்புறம் நெக்ஸ்ட் கொஞ்சம் வயசானவங்களுக்கு கால் வீக்கமெல்லாம் வரும், அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணும். அப்புறம் மெயின் திங் டெங்கு அண்டு அதுவும் கிளியர் ஆகிடும். அப்புறம் மெமரி பவர் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். சுகர் இஷ்யூஸ்க்கு வந்து இதெல்லாம் டெய்லி இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்கும்போது, சுகர் இஷ்யூஸ் இருக்கும்போது இது கூட யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பைல்ஸ் இஷ்யூக்கு இதுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஃபுட்டு 3 times a day கொடுத்து சாப்பிடணும். பட் அல்சர் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் ஆஃப்டர் ஃபுட்டு சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நான் பார்த்தேன்னா ஐ ஆன் கோயிங் டு டேக் krill ஆயில் பற்றி பேசலாம் சார். இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து omega-3 சொல்லிட்டு அந்த நியூட்ரிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் ஜென்ரலாக வந்து ஃபிஷ் ஆயில் இருக்குது, krill ஆயில் இருக்குது. அந்த ஃபிஷ் ஆயிலோட இந்த krill ஆயில் ரொம்ப ரொம்ப பெட்ரு. உங்களுக்கு ஃபிஷ் ஆயில் வந்து அந்த ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் ஃபுல்லாக ஃபிஷ்ஷி ஸ்மெல் இருக்கும் அது. பட் இதில் பார்த்தீங்கன்னா அது ஃபிஷ்ஷி ஸ்மெல் இதில் இருக்கவே இருக்காது. அப்புறம் இது வந்து HDL குட் கொலஸ்ட்ரால் நிறைய கொடுக்குது. அந்த LDLன்னு சொல்லிட்டு ஒரு பேட் கொலஸ்ட்ரால் இருக்கும், அது கம்மி பண்ணிடும். இது வந்து சப்போர்ட்ஸ் ஐ ஹெல்த் நல்ல சப்போர்ட் பண்ணும். அப்புறமா ஆன்டி ஏஜிங் வந்து கிளியர் பண்ணும். அப்புறம் ஹார்மோனல் பேலன்ஸ் கிளியராக கொடுக்கும், மெமரியை இம்ப்ரூவ் பண்ணும். இந்த ஜாயிண்ட் பெயின் எல்லாம் இருக்கும் சார், கொஞ்சம் ஏஜ் ஆனால் ஒருத்தருக்கு வரும் ஜாயிண்ட் பெயின்ஸ், அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிடும். அப்புறம் இம்ப்ரூவ்ஸ் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட் நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஐ சப்போர்ட் ஐ ப்ளஸ். இது வந்து மேரிகோல்டு அண்ட் பில்பெரின்னு சொல்லிட்டு அதோட எக்ஸ்ட்ராக்ஷனில் எடுத்து பண்ணுவாங்க இது. ஸோ இது வந்து மெயின்டைன்ஸ் ஐ விஷன் வந்து இந்த லாங் சைட்டு ஷார்ட் சைட்டு அதெல்லாம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி ஆஃப் ஐசைட் நல்லா கொடுக்கும். இப்போ சின்ன எக்ஸாம்பிள், எனக்கே வந்து ஒரு 25 days 30 days முன்னாடி எனக்கு ஐசைட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ தினேஷ் சார் சொன்ன பிறகு நான் இது யூஸ் பண்ணேன், இதுவும் krill ஆயில் எனக்கு இப்போது கிளியராக இருக்குது. ஐ எம் கெட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு நான் தேங்க்ஸ் டு வெஸ்டேஜ் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். இது வந்து நைட் விஷன்ஸ்க்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அப்புறமா ஐ இரிட்டேஷனுக்கு நல்லா கிளியர் பண்ணும். ஐ ஸ்ட்ரெயின் இருக்கும், ஐ ஸ்ட்ரெயின் வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணும், இது ஃபுல்லாக நல்லா பண்ணும். ஸோ இந்த இது சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் விஷ் யூ வெல் சார். தேங்க்யூ. ஓகேங்க சார், ரொம்ப எக்ஸலண்டா நீங்க ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. லேடிஸ் ஷார் வந்து ஒரு நிறைய ப்ராடக்டோட ஃபீட்பேக் கொடுத்திருப்பாரு. ஸ்பெசிஃபிக்கா பாருங்க, அந்த ஐ ரிலேட்டடான ஒரு ஃபீட்பேக் கொடுத்திருப்பாரு. ஆக்சுவலா இந்த ஐ சப்போர்ட் எடுத்து ஒரு ஃபியூ டேஸ்லேயே வந்து எக்ஸலண்டான ரிசல்ட்ஸ் வந்து சார் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமும் அந்த ஐ ரிலேட்டா கொஞ்சம் ஒரு லேசர் சம்திங் வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாரு. பட் அந்த டேல வந்து பாத்தீங்க அப்படின்னா krill ஆயிலும் சம்திங் நூனியும் அடிஷனலா எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் தென் அதை எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க வந்து டாக்டருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அதே மாதிரி அவர் எடுத்துட்டு இருக்காரு. இப்போ அந்த சம்திங் அந்த இஷ்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற கிளியர் இருந்தாரு. பாருங்க, ஒரு சர்ஜரி அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பா வந்து டாக்டர் சொல்றாங்க அப்படின்னா அதை நம்ம பண்ணி தான் ஆகணும், கரெக்டுங்களா? பட் ஆனா ஒரு ட்ரை ஓகே நம்ம பண்ணி பார்க்கலாம், ஐ சப்போர்ட் பிளஸ் krill ஆயில் அண்ட் நோனி எடுத்து பார்க்கலாம், எடுத்து பார்த்தாங்க. பட் ஆனா ஒரு கிரேட் ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. கண்டிப்பா சப்ளிமெண்டரி வந்து தாராளமா நம்ம எடுத்துக்கலாம் வித் அப்ளைனோட சப்போர்ட். மேல இருக்கக்கூடிய லீட்னஸோட சப்போர்ட் எடுத்துட்டு நீங்க ஐ சப்போர்ட் அண்ட் இந்த மாதிரி சப்ளிமெண்டரி எந்த வேணா நீங்க ட்ரை பண்ணலாம். பட் ஆனா அப்ளைனோட சப்போர்ட் எடுத்துக்கணும், சரிங்களா? ரொம்ப கிளியரா ஷேர் பண்ணிருந்தீங்க சார். அடுத்து நான் பேச அன்மியூட் பண்றது லட்சுமி சிஸ்டர், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன், பேசுங்க. குட் ஆஃப்டர்நூன் ஆல். சார் என் வாய்ஸ் ஆடிபிளா சார்? கிளியரா இருக்குங்க சிஸ்டர், பேசுங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன் சார். குட் மார்னிங் ஆல். நான் 8% லக்ஷ்மி பேசுறேன். இன்னைக்கு வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ் பத்தின ஃபீட்பேக்ஸ் சொல்றேன். இப்போ யூஸ்வலா வந்து நாங்க வந்து இந்த அஷூர் இந்த நம்ம வெஸ்டேஜுடைய ப்ரஷ்ஷு, நெக்ஸ்ட் பேஸ்ட் இதெல்லாம் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு வந்து நான் வந்து நார்மல் ஹேருக்கு உண்டான ஷாம்பு தான் நான் யூஸ் பண்றேன்.
அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஹேர் ஃபால் ஆகுறது கண்ட்ரோல் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அஷ்யூர் சோப் யூஸ் பண்றோம் எங்க ஃபேமிலிக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றேன். அஷ்யூரோடைய ஃபேஸ் வாஷ். அது வந்து எதுக்குன்னா, மார்னிங், நைட் 2 வேளையுமே வந்து அப்ளை அப்ளை பண்ணிட்டு, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, நைட் நேரம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த பிளெமிஷ் ஜெல்லுன்றது எனக்கு பிம்பிள்லாம் இருக்குன்றனால நான் அந்த பிளெமிஷ் ஜெல் யூஸ் பண்றேன் அது. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இது ஆக்சுவலா நான் 1 மந்த்தா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நைட் நேரம் வந்து அதுக்கப்புறம் வந்து நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த சார் கூட சொல்லியிருப்பாங்களே பயோட்டின் ஸ்ப்ரே. இது எதுக்காக யூஸ் பண்றேன்னா, ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகுறதுக்காக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்ட்டா ஒரு ஸ்ப்ரே அடிச்சுட்டு நம்ம தூங்கின அதுக்கப்புறம் தண்ணியோ எதுவுமே குடிக்கக்கூடாது. பிரஷ் பண்ணக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. பயோட்டின் ஸ்ப்ரே அடிச்சுட்ட உடனேவே தூங்க போயிடணும். அதுக்கப்புறம் வந்து எனக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கு அடுத்தாப்புல வந்து ஹேர், ஸ்கின், நெயில் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்றதுக்காக நான் இந்த சப்ளிமெண்ட் எடுக்கிறேன். ஆனா நல்ல ரிசல்ட் இருக்குது இப்ப. எனக்கு முடி கொட்டுறது கண்ட்ரோல் ஆகி, இப்ப கொஞ்சம் முடி வளரவும் செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் எனக்கு ரொம்ப ஓவர் ஹீட் பாடி எனக்கு. அதனால ஆலோவேரா எடுத்துக்கிறேன் நானு. அதுக்கப்புறம் அந்த ஷதாவரி மேக்ஸ். இது வந்து ரொம்ப எல்லா லேடிஸுமே ரொம்ப தேவைப்படுற ஒரு இது. எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு 40 பிளஸ் ஆகுறதுனால வந்து பயங்கரமா வந்து ஒரே முதுகு வலி வரும் பயங்கரமா. அது மாரி வந்து பீரியட்ஸ் வந்து முன்ன கூட்டியே வந்துரும். இந்த சதாவரி எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து வந்து எனக்கு ரெகுலர் ஆயிடுச்சு இப்ப பீரியடு. அந்த மாரி வந்து நம்மளுடைய வெஸ்டேஜ் ஆப்லயும் வந்து அந்த ட்ராக்கர் இருக்கறனால வந்து ரொம்ப அதுவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கால்சியம் எடுத்துக்கிறேன் எனக்கு நானு. ஏன்னா 40 பிளஸ் வந்தாலே கால்சியம், அயர்ன் டெஃபிஷியன்சி எல்லாமே வருன்றனால, அந்த சப்ளிமெண்ட்டும் நான் எனக்குன்னு எடுத்துக்கிறேன். இது எல்லாமே யூஸ் பண்றதுனால என்னால நாள் ஃபுல்லா ஆக்டிவா இருக்க முடியுது. ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு நம்மளுடைய வெஸ்டேஜோடைய சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் டோட்டலா எங்க ஃபேமிலிக்கு யூஸ் பண்றது இந்த ஆம் ஹெல்த் பஞ்சதுளசி ஆர்க் இது யூஸ் பண்றேன். இது என்ன என்னுடைய குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போறப்ப 1 லிட்டர் வாட்டர் பாட்டில்ல 5 டிராப்ஸ் விட்டு தினைக்குமே அவங்களுக்கு குடுத்து விட்டுருவோம் நானு. அப்புறம் நாங்களும் வந்து கரெக்ட்டா 1 லிட்டர் வாட்டர்ல இத எடுத்துப்போம் நானும் என் ஹஸ்பண்டும். ஆ கோல்டு எல்லாம் இருக்கிற நேரம் வந்து வார்ம் வாட்டர்ல இத குடிக்கிறப்ப நல்லாவே ரிசல்ட் இருக்கு. உடனே கியூர் ஆயிடுது. பஞ்சதுளசி இந்த வின்டருக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த பஞ்சதுளசி ஆர்க்கு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து கிட்னி பிளாடர்ல வந்து ஸ்டோன் இருக்கறனால வந்து இந்த கிட்னி ஹெல்த் யூஸ் பண்றேன். இப்ப இத யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து அவருக்கு என்னன்னா, அந்த ஸ்டோன் கரைய ஆரம்பிச்சதுலேருந்து கொஞ்சம் வலி இல்லன்றாங்க. யூரின் ஃப்ரீயா போகுது அப்டின்னாங்க. அப்புறம் இந்த கிட்னி ஹெல்த்தோட சேர்த்து ஆம்லாவும் சேர்த்து எடுக்கிறோம். இது 2ம் சப்ளிமெண்ட்டும் காலையில, நைட் எடுப்பாங்க. நல்ல ரிசல்ட் இருக்கு. இப்ப எதுவும் வலிலாம் இல்ல, எதுவும் இல்ல. ஃப்ரீயா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நீம் வந்து ஆக்சுவலா அவருக்கு சுகர் இருக்கனால நீம் சப்ளிமெண்ட்டும் அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்ப சுகர் வந்து ஓகேவா தான் இருக்கு. கண்ட்ரோல்டா தான் இருக்கு. அதுக்கப்புறம் என் குழந்தைங்களுக்கு வந்து என்ன குடுக்குறேன்னா, மல்டிவிட்டமின் கம்மிஸ். இது வந்து இதோடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னா, வந்து நெறைய இம்யூனிட்டி பூஸ்ட் அப் ஆகுது. அ குழந்தைங்க நல்லா ஆக்டிவா இருக்காங்க. அப்புறம் வந்து நல்லா இப்ப சாப்பிடுறாங்க. நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. எனக்கே என் குழந்தைங்ககிட்ட. அந்த மாரி என் பையனுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் வந்து அவன் பொறந்ததுலேருந்தே இருக்கு. அதனால ரெஸ்போ கேர்ன்றது வந்து நான் நைட் நேரம் மட்டும் அவனுக்கு குடுக்கறது. அது மூலியமா என்னன்னா, இப்ப இந்த வின்டர்லாம் ரொம்ப கஷ்டப்படுவேன். எப்போதுமே அப்பப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போய் பஃப் வைக்கணும். அந்த கஷ்டம் எல்லாமே வெஸ்டேஜ்ல இந்த சப்ளிமெண்ட் நான் குடுக்க ஆரம்பிச்சதுலேருந்தே இல்ல. நைட் நேரம் இத எடுத்துப்பான். அப்புறம் வந்து இந்த பஞ்சதுளசி டிராப்ஸ் குடுத்து விட்டுருவேன். இதெல்லாம் இருக்கறனால அவனுக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறதெல்லாம் இப்ப இல்ல. அந்த மாரி வந்து கொலஸ்ட்ராம் குடுப்பேன் என் குழந்தைங்களுக்கு. கொலஸ்ட்ராம் வந்து ரொம்ப அருமையான சப்ளிமெண்ட் குழந்தைகளுக்கு. ஆ நல்லா இது வந்து அ சீம்பால்லேருந்து எடுக்கறனால வந்து எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இப்ப நல்லா ஓட முடியுது அப்படின்றாங்க என் குழந்தைங்க 2 பேருமே. அப்புறம் வந்து ஐ சப்போர்ட் வந்து என்னன்னா, அ என் பையனுக்கு குடுக்குறேன். அவன் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வந்து என்னமோ ஒரு மாரி போர்ட்ல எழுதியிருக்கலாம் ஒண்ணுமே தெரியல. 2 2 தெரியுது அப்படின்லாம் என்ட்ட சொல்லிட்டே இருந்தான்.
அதனால வந்து அவனுக்கு கொடுக்குறப்ப இப்ப வந்து எந்த கம்ப்ளைண்ட்டுமே அவன் சொல்லல. நல்லா இருக்கு ஐ சப்போர்ட்டும். இந்த கொலஸ்ட்ராமால் என்னன்னா, என் பையன் வந்து ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பான். அவனுக்கு 7 இயர்ஸ் ஆகுது. ஆனா அவனை பார்த்தா 5 இயர்ஸ் மாரி தான் இருப்பான். ஆனா இது குடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து பார்க்குறவங்க எல்லாருமே அவன் ஹைட் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மாதிரி வெயிட்டும் ஏறி இருக்கான். மெமரி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த கொலஸ்ட்ராம் யூஸ் பண்றதுனால. நல்லா சாப்பிடுறாங்க, நல்லா ஆக்டிவா இருக்காங்க. உள்ளபடியே ரொம்ப அட்வான்டேஜ் தான். இந்த இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போற செலவுலாம் எனக்கு ஆக்சுவலா குறைஞ்சிருக்கு. வெஸ்டேஜ்ல நான் சேர்ந்ததுலேருந்தே. இது இல்லாம இன்னும் நெறைய ப்ராடக்ட்ஸ் நாங்க யூஸ் பண்றோம். இப்போதைக்கு ஆனா நான் இந்த மாசத்துக்கு வந்து நான் இப்போ வரைக்கும் 150 பிவிக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஓரளவுக்கு நான் யூஸ் பண்ற இது எல்லாமே நல்ல வெஸ்டேஜோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா தான் இருக்கு. தேங்க் யூ சார். தேங்க் யூ ஆல். விஷ் யூ ஹெல்த். ஓகே 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 சார், கிரேட். ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. லீடர்ஸ் இப்போ ஒரு 4 to 5 லீடர்ஸ் வந்து பேசியிருப்போம், கரெக்டுங்களா? ஸோ எல்லாத்தோட அந்த ஃபீட்பேக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல சப்ளிமெண்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த கேட்டகரி இருந்திருக்கும், கரெக்டுங்களா? ஏன் வந்து சப்ளிமெண்ட்ரி எல்லா லீடர்ஸும் எடுத்துக்கிறாங்கன்னா அதுக்கான அவேர்னஸ் வந்து இருக்கு, கரெக்டுங்களா? ஏன்னா ஒரு ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம போயிட்டு நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம்னா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து நமக்கு ஹெல்த் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அதே மாதிரி நமக்கு அந்த ப்ராடக்ட் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் மார்க், கரெக்டுங்களா? அடுத்து நமக்கு மணி அந்த இடத்துல நிறைய ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும், கரெக்டுங்களா? அப்ப அந்த இடத்துல ப்ரிகாஷனா நம்ம சப்ளிமெண்ட்ரி எடுத்துக்கும் போது அந்த ப்ராப்ளமே வராத மாதிரி நமக்கு தடுக்கும். கண்டிப்பா சப்ளிமெண்ட்ரி அப்படிங்கிறது நிறைய ஃபீட்பேக் கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறத கிளியரா அப்ளைனோட கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு என்ன சப்ளிமெண்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நிறைய நார்மல் ப்ராடக்ட், கரெக்டுங்களா? எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டும் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா வந்து அது உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க, சரிங்களா? கண்டிப்பா பாருங்க, இன்னைக்கு டேட் வந்து 11th ஆயிடுச்சு. கன்சிஸ்டன்சி முடியும் 3 days தான் இருக்கு, கரெக்டுங்களா? இன்னும் நம்மளோட பர்ச்சேஸ் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கும், நம்மளோட கன்சிஸ்டன்சி கம்ப்ளீட் பண்ணாம இருக்கும்னா ஜஸ்ட் நீங்க வந்து பாருங்க எவ்வளவு லீடர்ஸ் வந்து இந்த பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராடக்ட் வந்து வாங்கி யூஸ் பண்ணி அதோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அவங்க பிசினஸ் பிடிச்சிருக்கு, ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, இந்த பிசினஸ் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதுக்காக என்ன பண்றாங்க, அவங்களோட பர்ச்சேஸை கொஞ்சம் முன்னாடியே முடிக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம பர்ச்சேஸ் நம்ம பண்ணதான் போறோம், கரெக்டுங்களா? அதை வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி நம்ம பண்ணிட்டோம்னா நாம அடுத்தடுத்து நம்ம டீமை பில்ட் பண்றதுக்கா இருக்கட்டும், நம்ம கீழே இருக்கிறவங்களுக்கு எஜுகேட் பண்றதுக்கா இருக்கட்டும், ஒரு சில பேர் அவங்க வில்லிங்கா இருப்பாங்க பண்றதுக்கு, கரெக்டா? ஆனா நாம பண்ணாததுனால அவங்ககிட்ட போய் நம்ம பேச முடியாது, கரெக்டுங்களா? சோ அதனால கண்டிப்பா உங்களோட இங்க பாருங்க எந்த ஒரு கட்டாயம் கிடையாது, நம்ம பர்ச்சேஸ் வந்து கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டு இதை பிசினஸா நம்ம எடுத்து பண்றோம், ஒரு இன்கம்காக நம்ம உள்ள வந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஐடியா ஆக்டிவேட் பண்ணி அடுத்தடுத்த ஒர்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், கரெக்டுங்களா? சோ இந்த ட்ரைனிங்கோட எண்டிங்க்கு வந்திருக்கோம். இதோட ஃபீட்பேக் நீங்க என்ன இதுல ப்ராடக்டோட நாலேஜ் எடுத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அதை வந்து ஃபீட்பேக்கா ஷேர் பண்ணுங்க, நம்ம என் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ லீடர்ஸ் அண்ட் விஷ் யூ வெல்.